பேட்டி எடுக்க தானே கூப்பிடுறீங்க? வணக்கம், நாங்க சன் டிவில இருந்து வந்திருக்கோம். வணக்கம் வணக்கம். எனக்கு சிம்ரன் ரொம்ப பிடிக்குங்க. தள்ளிக்கப்பா, எனக்கு கூட ஜோதிகானா ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாமா நாங்க கேட்டோம். பொதுவா இத தானங்க கேப்பீங்க? இல்லங்க, நாங்க வேற பேட்டி எடுக்க ஓ, வந்திருக்கோம். வேற பேட்டியா? நீங்க தானே அட்ட பாட்டி என்ன தெரியுமான்னு கேப்பீங்க? அது நான் கிடையாதுங்க, இன்னொருத்தர். அது வேறயாண்டா? இருக்கு சார். ஓ ஆமா. இங்க யாராவது ஜோடியா இருக்கீங்களா? புருஷன் பொண்டாட்டியே பேட்டி எடுக்கிறோம். இவங்க 2 பேர் தான் ஜோடி. இவங்கள எடுங்க. நாங்க 2 பேரும் ஜோடி ஆக போறோம். எங்களையும் போட்டா நாங்க பாடி வேணா அவங்க ஜோடி ஆக மாட்டோம். நீங்க அவங்களே பேட்டி எடுங்க. Thank you. போங்க. இப்பொழுது நாங்க புது தம்பதிகளை அறிமுகப்படுத்த போறோம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? என் பேர் விஸ்வநாதங்க. சுருக்குனா சின்னதாயிடுவார். விச்சு ஆயிடுவேன்னு சொல்றாங்க. உங்க வைஃப் ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கிறாங்க. மேடம், உங்க பேர் என்ன? என் பேரு மீனா. 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 சரி, உங்களோட திருமணம் காதல் திருமணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? என்னுடைய திருமணம் வந்து லவ் மேரேஜ் தான் வச்சுங்களேன். உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷங்கள் ஆகுது? எனக்கு திருமணமாகி 1 வருஷம் ஆச்சுங்க. அவங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆச்சுங்க. அது எப்படிங்க 4 வருஷம் இடிக்குது? 4 வருஷம் தானங்க இடிக்குது. இது ஏங்க பெருசுபடுத்துறீங்க? சார், உங்க அப்பா அம்மா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. நான் ஒரு அனாதை. மேடம், உங்களோட மாமனார் மாமியார் காலமாயிட்டாங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் மாமியார் மாமனார் அவங்க மண்டை போட்ட வரைக்கும் நல்லது. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தியாகி யாரு? என்ன பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு ராமூர்த்தி தாங்க பெரிய தியாகி. எதெல்லாம் ஒரு மனுஷன் வந்து விட்டு கொடுக்க கூடாதோ அதெல்லாம் மீறி எனக்காக விட்டு கொடுத்துருக்கான். உங்களுக்கு பிடிச்ச படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லுங்க. பார்மகளை பாருங்கிற படத்துல இருந்து அவள் பறந்து போனாலேங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. சரி, இந்த கப்பலுக்காகவும் உங்களுக்காகவும் பார்மகளை பார் படத்துல இருந்து அவள் பறந்து போனாலே பாடல் பாருங்க. கேமராமேன் டிவில நாங்க 2 பேர் வருவோமா? அவங்க 2 பேர் தான் வருவாங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? டிவி முன்னாடி உட்கார்ந்து பாருங்க. இதை எடுத்து திகில் நேரத்துல போடுங்க. ஹலோ, ரிசப்ஷனா? ஆமா. நான் 105ல இருந்து பேசுறேன். ஒரு நம்பர் தரேன், மெட்ராஸ்க்கு எஸ்டிடி போட்டு தரீங்களா? என் ஹஸ்பண்ட் கூட பேசணும். ஃபைனான்ஸ் சொல்றதுனால சாப்பாடு தரோம். லைன் எல்லாம் போட்டு தர முடியாது. போட வைமா. யூனியன் ஆபீஸ்ல பஞ்சாயத்து ஆபீஸ்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல படம் பாக்குற மாதிரி நம்ம வீட்ல பாக்கணுங்கிறது இல்ல, கலர்லயே பாக்கலாம். தமிழ் மாலை. இப்பொழுது நாங்க புது தம்பதிகளை அறிமுகப்படுத்த போறோம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? என் பேர் விஸ்வநாதங்க. சுருக்குனா சின்னதாயிடுவார். விச்சு ஆயிடுவேன்னு சொல்றாங்க. உங்க வைஃப் ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கிறாங்க. உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷங்கள் ஆகுது? எனக்கு திருமணமாகி 1 வருஷம் ஆச்சுங்க. அவங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆச்சுங்க. அட பாவி மனுஷா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்டோட பொண்டாட்டின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு பேட்டி வேற கொடுக்கறியா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தியாகி யாரு? என்ன பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு ராமூர்த்தி தாங்க பெரிய தியாகி. எதெல்லாம் ஒரு மனுஷன் வந்து விட்டு கொடுக்க கூடாதோ அதெல்லாம் மீறி எனக்காக விட்டு கொடுத்துருக்கான். ஆமாயா, தியாகிதான். பொண்டாட்டியே விட்டு கொடுத்துருக்கான்ல. மேடம், உங்களோட மாமனார் மாமியார் காலமாயிட்டாங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் மாமியார் மாமனார் அவங்க மண்டை போட்ட வரைக்கும் நல்லது. ஐயா கை மாறி போச்சு. உங்களுக்கு பிடிச்ச படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லுங்க. பார்மகளை பாருங்கிற படத்துல இருந்து அவள் பறந்து போனாலேங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. நான் பறந்து போகலையா, பாஞ்சுக்கிட்டு வரேன். இந்த ரூம்ல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே. இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறது? என் பையன் ஏதோ கதை எழுதுறான்னு நினைச்சேன். மெட்ராஸுக்கு போய் பொண்டாட்டியே வித்துட்டானா? ஏங்க, இது கொஞ்சம் சரியா இருக்கா பாருங்க. கை நீட்டுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, நீங்க இப்படி பாராட்டுறீங்க. ஆனா எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வச்சிருக்காளே, அவளுக்கு சமைக்கவும் தெரியாது, சமையல பாராட்டவும் தெரியாது. சனிய சனிய சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. கொஞ்சம் உப்பு போட்டா இன்னும் நல்லா இருக்குங்க. உப்பு தானங்க போட்டா போச்சு. போதுமா பாருங்க. சரிங்க, தெரியாம போட்டுச்சுங்க. ஊதி விடுறேங்க. கண்ணை காட்டுங்க. புள்ள இல்லாத வீட்ல கிழவன் துள்ளி விளையாடுற மாதிரி பொண்டாட்டி இல்லாத வீட்ல அடுத்தவன் பொண்டாட்டி கூட கண்ண மூச்சு விளையாடுறீங்களா? நீ எப்ப வந்த? ஏன் நான் வந்தது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களை நான் அப்புறமா கவனிக்கிறேன். எங்க அவ? எவ்வளவு கொழுப்பு இருக்கோண்டி உனக்கு. உன்னை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போவேனே தவிர என் புருஷன் கூட உன்னை வாழ விட மாட்டேன். அடி ராட்சசி. ஐயோ, நில்லடி. இன்னைக்கு நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்லி சக்கரத்தின் கல்ப போடுறேன். உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஐயோ ஐயோ, நீ எப்பமா வந்த? அருவாமனையை கீழே போடு, வெட்டிக்க போதுமா? நடுவுல வந்த படவ ஒரே வெட்டிடு. எதா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நான் தீர்த்துட்டு அப்புறமா தான் பேசுவேன். இதோ பாருங்க சிஸ்டர், சொன்னா கேளுங்க. அருவாமனையை கீழே போடுங்க, அறிவுக்கு வேலை கொடுங்க. எதா இருந்தாலும் ஹோட்டல்ல ரூம் போட்டு பேசிக்கலாம். அடச்சி, நீ ஹோட்டல்ல ரூம் போடுற வந்தாயா?
உன் பொண்டாட்டி அடுத்தவன புருஷன் டிவில இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா. நீங்க பேனாவை கையில பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடி போன உத்தமின்னு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். ஏய், ஓடி போனவ உத்தமி இல்லையா, உன் தர்ம பத்னி. நடிக்க போனவ அப்படியே போயிடுவேன் நினைச்சிட்டீங்களா? வந்துட்டயா, உங்க எல்லாரையும் தீத்து கட்டத்துக்காக வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு. இது உன் கையில காலா நினைச்சுக்க. சைஸும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏய், மீனா, நான் சொல்றது கேளுமா. நீங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும்? ஒரே வெட்டு. சீவலப்பேரி பாண்டிமா நடந்த பிளாஷ்பேக் என்னன்னு நான் சொல்றேன். அத கேட்டதுக்கு அப்புறம் அருவாமனையால அவரைக்காய விட்டுறதா இல்ல உன் அவரை காயப்படுத்துறான்றத முடிவு பண்ணி நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் விசுவுடைய மாமா கும்பமேளாவுக்கு போன இடத்துல கும்பல்ல நசுங்கி செத்து போயிட்டார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இது விசுவும் அவனுடைய பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ்றாங்களான்னு செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய மேனேஜர் குடுமிநாதனும் அவருடைய பொண்ணு மொட்டை நாயகியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன பண்றது, அவங்க வந்த நேரத்துல நீங்க இல்லையே. அதனால அந்த 30 லட்சம் ரூபாய் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்ற நல்ல இடத்துல என்னுடைய பொண்டாட்டிய உன் புருஷனுடைய பொண்டாட்டியா உன் இடத்துல நடிக்க வச்சப்பா, நடிக்க வச்சேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சோதனைகள் வேதனைகள். அதுல ஒண்ணுதான் அந்த டிவி பேட்டி. இதை நீ நம்பினேன்னா அருவாமனையை கீழே போடு, இல்லடா எல்லாரும் கெடுத்து அதை போடு. இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு. இப்பதாங்க எனக்கு எல்லாமே புரியுது. உங்க பேச்ச கேட்காம போனதுக்கு எனக்கு நல்ல பாடம் கிடைச்சிருச்சு. பரவாயில்லமா, பரவாயில்ல. நீ இப்பவாவது திருந்தினியே. ரொம்ப ஓவர்ரா டேய். என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. இது போதுமா, இது போதும். 30 லட்சம் இல்லடா, 3 கோடி கொடுத்தாலும் இனிமே எனக்கு வேணாம்டா. ஆனா எனக்கு வேணுமே. ஏமா? நான் சேட்டுக்கிட்ட கையெழுத்து போட்டு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன். அதை கொடுத்தாதானே என்ன விடுவான். அதானே பார்த்தேன். பின்ன என்னடா, இந்த மாதிரி பொண்டாட்டிங்க திடீர்னு நம்ம கால்ல விடுறாளுன்னா அதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு அர்த்தம்ல. அப்ப பணம் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம எல்லாரும் இந்த டிராமாவை கண்டினியூ பண்றோம். ஓகே ஓகே. என்னடா இதெல்லாம்? ராமா, ஆமா ஆமா. வேட்டி வேட்டி பொம்பளைங்க. டேய், நீ என்ன நாடகம் போட்டாலும் சரி, என்ன மட்டும் ஏமாத்தவே முடியாது. என்ன சார் நீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? நீங்க போடுற நாடகத்துக்கு எங்களுக்கு பாஸ் வாங்கி கொடுங்க. நாங்க முன்ரோல உட்கார்ந்துகிட்டு ஜம்முன்னு பார்க்கணும். அதான் தினம் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நினைக்குமா? இல்ல, இந்த உலகம்ன்ற மேடையில வாழ்க்கைன்ற நாடகம் நடக்குது இல்லையா, அதை சொல்றான். என்னடா இன்னைக்கு இப்படி வந்து விழுது உனக்கு? தம்பி, உனக்கு சேர வேண்டிய 30 லட்சத்தை வர வெள்ளிக்கிழமை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொன்ன குடுமி முட்டை இவங்க தானா? குடுமி குவைட்டா தான் இருக்குது, மொட்டை தான் பாடா படுத்துது. யார் இந்த பிகர்? ஓய், பிகர் கிகர்னா எகிரிடும் டாப். அதான் டாப் ஆல்ரெடி எகிரி இருக்கே. இது யார் இந்த பொண்ணு? இவங்க தான் சார் என்னுடைய, அதாவது என்னோட சிஸ்டர். உன்னோட சிஸ்டர்? ஆமா ஆமா, இவரோட சிஸ்டரே தான். சிஸ்டரே தான். அப்படிதான் என்னோட நாத்தனார். ஏய் மொட்டை, இது பாரு, எங்க அண்ணனுக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. நாத்தனாரு கொத்தனாருன்னு சொன்ன ஒரே குத்து போடி. அப்ப நாங்க வரோம். வாங்க வாங்க பாப்பலாம். வாங்க. என்ன சிஸ்டர் வாமா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளர்ந்து. வாங்க சிஸ்டர் போலாம். இல்லைங்க, அது அவன் சிஸ்டர் வந்து என்னோட சிஸ்டர், என்னோட சிஸ்டர் அவனோட. ஐயோ, எனக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குடிமி, நீ எனக்கு என்ன உறவு? உங்க அம்மா ஏன் மூலமா உன்னை பெத்தா, அப்ப என்ன உறவு? சகல பாடி. கீழ் பாகத்துக்கு போய் உன் கபாலத்துக்கு கரண்ட் வைப்போம். நான் ஒரு கை கொடுத்து தள்ளட்டுமா? யோ, யானை மாதிரி இருக்கும், எங்களாலே இந்த வண்டியை தள்ள முடியல. நீ வெள்ளை குரங்கு மாதிரி இருக்க, உன்னால இந்த வண்டியை தள்ள முடியுமாயா? இத பாருப்பா, யானை மரத்தை உடைக்கு, பேப்பரை கிழிக்குமா, ஆனா குரங்கு அப்படி இல்ல, கரடு கரடு கிழிக்கு. இப்ப பாரு, இப்ப தள்ளுகையா. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு பாத்தியா? தலைவரா? ஏடா வீதிக்கு வீதிக்கு எல்லாத்தையும் தலைவராக்குறீங்க? நீங்க 4 இடம் சுத்துறவங்க. இது என் பையன். இந்த பையன் எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இவருதான் எங்க தலைவர். எங்க தலைவரோட அப்பாவா நீங்க? இந்த தருதல தலைவன் ஆயிட்டானா? இவன் எங்க இருக்கா இப்போ? ஏறுங்க வண்டியில, தலைவர் இருக்கிற இடத்துக்கு போவோம். ஓடுகின்ற என்னையே
வண்டியை நிறுத்துங்க. பாட்டா கேக்குது, இறங்கி கீழே. ஏன்டா எல்லாரும் வண்டியில இருந்து தள்ளி விட்டீங்க? இருக்கிற பணத்தெல்லாம் குடியா? பணத்தை கொடுக்கறதா? என் பையனை தலைவன் நீங்க எல்லாம் தொண்டை நீங்க. தொண்டையில கத்திய வச்ச உன் உள்நாக்கு வெளியே வந்துடும். மரியாதையா பணத்தை எடு. ஏண்டா கல்லெல்லாம் எடுத்து வேன் போறதுக்கு ஏற்பாடு பண்ண என் தலையிலேயே கல்ல தூக்கி போடுறீங்களேடா. நீ பணத்தோட சுத்துறது தெரிஞ்சுதா இந்த ஏற்பாடுலாம் பண்ணோம். குடியா பணத்தை. நான் பையில எல்லாம் பணம் வைக்கிறது இல்லைங்க. பாக்கெட்ல எப்பவுமே பணம் வைக்கிறது இல்லைங்க. கோமணத்துல கூட எப்பவும் வைக்க மாட்டேன். அங்கதான்டா பணம் இருக்கு. உருவங்களா இங்க இருக்கா பணம்? வாங்கடா பணம். வாங்கடா வாங்கடா பட்டத்துல பையில பணத்தை வச்சா அடிச்சிருவானுன்னு கோமணத்துல வச்சேன். மகனே உன்னால பணமும் போச்சு கோமணமும் போச்சுடா. கடவுளே, இவ்வளவு நாள் ஆணவக்காரியா இருந்தேன்னு நல்லவளா மாத்திட்டேன். அதுக்காக நான் அங்க பிரதர்ஷனம் செய்யறேன். கடவுளே, என் பொண்டாட்டி மீனா திருந்தி வந்துட்டா. அங்க பிரதர்ஷனம் செய்யறதா வேண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவ திருந்தி வந்துட்டா. என் பிரார்த்தனை நிறைவேற்றுறேன்ப்பா. கடவுளே, ஒல்லியா இருந்த என்ன குண்டா மாத்தணும்னு வேண்டிக்கிட்டேன். என் பிரார்த்தனை நீ நிறைவேத்திட்ட. அதுக்காக நான் அங்க பிரதர்ஷனம் பண்றேன். என்னங்க ஏண்டா இவ்வளவு பெரிய லாரி எதிர்த்தாப்புல வந்து சொல்ல மாட்டீங்களா? முழிக்கிறது பாரு, போங்கடா. எனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அந்த அம்மா மேல ஏறி இறங்கிட்டாங்க. பெருமாளே, நல்ல வேளை கால் மேல ஏறி காலோட போச்சு. உடம்பு மேல ஏறி இருந்தா என்ன ஆயிருக்குங்க? ஒண்ணும் ஆயிருக்காது. அப்படியே ஆனாலும் நீ தான் தடவை கொடுத்து சரி பண்ணிடு. ஐயோ, அட பாவி மக்கா, அட பாவி மக்கா, ஆண்டி சென்டிமெண்ட். இந்த கோலத்துல நம்மள அந்த மொட்டை பாத்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகுன்ற? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரியும். எப்படி சொல்ற? அத பாத்துட்டு போறா. இருடி, இரு, மாத்தி கொடுக்கறேன். பாத்துட்டா? என்னங்க இது, தனியா பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டு புல்ல சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. மேலே பார்க்காதே, கீழே பார்க்காதே, சைடுல பார்க்காதே, முன்னே பார்க்காதே, பின்னே பார்க்காதே, உன்னே பார், உன் உள்ளே பார். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு என்னென்னவோ பேசுறீங்க, கண்ணு வேற குத்திட்டீங்க. சாரி சண்முகம், படையப்பா படத்துக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு அடுத்த படம் வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கேப்? எதுக்கு? ஏன்னா என்னுடைய கதைக்காக அவர் வெயிட்டிங். நேத்து போனேன், கதையை சொன்னேன், ஓகே சொல்லிட்டாரு. ஐயோ, என்ன டைட்டில் தெரியுமா? ஒண்டி புலி. அப்படின்னா சோலோ டைகர். அந்த படத்துல ரஜினி சார் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு டயலாக் தேவைப்பட்டுச்சு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கிடைச்சு போச்சு. இது எழுதி வச்சுக்கிறேன். மேலே பார், மேல பக்கத்து, கீழே பக்கத்து, சைடுல பக்கத்து, முன்ன பக்கத்து, பின்ன பக்கத்து, ஒன்னு பார், ஒன்னுள்ளே பார். ஆஹா, கேட்ட உடனே கேட்ச் பண்ணிட்டியே. தாய் குலங்களுக்கும் என்னுடைய டயலாக் கப்பில ஆகும் போல தெரியுது. சூப்பர், எழுதி வச்சுக்கிறேன். என்னங்க இங்க வந்து இதுதானா? நம்ம பக்கத்து வீட்டு மாமா மாமியை எப்படி எல்லாம் கொஞ்சம் தெரியுமா? நானும் கொஞ்சம் ரெடி. ஆனா அந்த மாமா ஒத்துக்குவாரா? சும்மா சொன்னடா. எல்லாரும் பாக்குறாங்க. அங்கே பார்க்காதே, இங்கே பா. இங்க பாரு பெருமாளே, இங்கே பார். ஐயோ, அட பாவி மக்கா, அட பாவி மக்கா. அங்க என்னடானா இவ புருஷன் உங்க சிஸ்டரோட லவ் சுட்டிட்டு இருக்கறா. இங்க என்னடானா அவ பொண்டாட்டி கூட நீங்க லவ் சுட்டிட்டு இருக்கீங்க. இது நியாயமா பெருமாளே? அநியாயம் தெரியுதுல்ல? முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஐயோ, தாலி கட்டனவனும் சரியில்லை, தாலி கட்டாதவளும் சரியில்லை, கல்யாணம் ஆகாதவனும் சரியில்லை, கல்யாணம் ஆனவனும் சரியில்லை. சூப்பர் டயலாக். இன்னைக்கு திருட மாட்டிக்கிட்டான். திருடங்கிறவன் யாரு? திருடனவன் தான் திருடன். இல்ல, மாட்டிக்கிறவன் தான் திருடன். ஜூட். என்ன கல்லுக்கு சோப்பு போட்டுட்டு இருக்க? அங்க மட்டும் என்ன வாழுதா? வெறும் ஆட்டுக்களை தான் ஆட்டிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, நானும் அவரும் சேர்ந்து இருக்கிறத அந்த மொட்டை பார்த்து தொலைச்சிருச்சு. நாங்க சேர்ந்து இருக்கிறதையும் தான் அந்த லூசு பாத்துருச்சு. மீனா,
நாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷங்க கூட திருட்டுத்தனமா குடும்பம் நடத்துறத நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, அதுக்கு ஒரு வழி பண்ணணுமே. சரி, ஒண்ணு செய்யலாமா? என்ன செம்பு, நம்ம வீட்டுக்காரங்களுக்கு புத்தி கம்மி, அதனால அதுங்க வரதுக்குள்ள நம்ம ரூமை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எப்படி? சூப்பர் ஐடியா. டன் டன். என்னது இது, ஒரு மிட் நைட் மசாலா சிரிப்பு? அங்க மட்டும் என்ன வாழுதா? அதேதான். என்னப்பா இது, பூவெல்லாம் எடுத்து வர கையில அசிங்கமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கைப்பிடி டீசன்ஸ் இல்லாம கையில எடுத்து வருவாங்க. அப்புறம்? என்ன மாதிரி பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம்ல. எனக்கும் ரொம்ப நாள் ஆயி போச்சுப்பா. ராமு, ராத்திரி ஆச்சுன்னா நான் உன் புருஷனுக்கு திருட்டுத்தனமா வர்றதும், நீங்க என் புருஷனுக்கு திருட்டுத்தனமா வர்றதும் ஒரு கேவலமா இருக்கு. ஆமா, அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி? இன்னும் ஐடியாவே சொல்லலையே. ஓ, இப்பவே என் புருஷனுக்கு நீ போயிடு, உன் புருஷனுக்கு நான் போயிடுறேன். சூப்பர் ஐடியா. ஓகே பிச்சு, உனக்கு இதுல ஒண்ணும் ஃபீலிங்ஸ் இல்லையே? ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தானே போறேன். ஓ, எவ்வளவு நாளா வெயிட் பண்றேன். எல்லாத்தையும் வட்டி மூலமா செத்து நமக்கு. எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே இருப்பீங்க? கொட்டி புடுங்க புடுங்க. மீனா, சாரிமா சாரிமா, தப்பு தண்ணி தப்பா எடுத்துக்க. எவ்வளவு நாளைக்கு தான் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும்? அதனாலதான் இன்னைக்கு நான் மல்லிப்பூட வந்திருக்கிறேன். இதை என்னுடைய செண்பகத்துக்கு சூட்ட போறேன். செம்பா வா, செம்பா வா. மிஸ்டர் சிஸ்டர், என்ன இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? தப்பு 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 தப்பாதான் ஆயி போச்சு. ஏன் பாடியை மாத்தி போட்டுக்கிட்டீங்க? சீ, ஏன் லேடி மாறிக்கிட்டாங்க? நீங்க இருக்க வேண்டியதுல அவங்க இருக்க வேண்டியதுல நீங்க என்னமோ ஆயிடுச்சு. தப்பு தப்பு நடந்துச்சு. அதுக்குள்ளே நடந்துருச்சு. அச்சா, தங்கச்சி உள்ள இருக்குன்றடா. அக்கா இங்க இருக்காங்கடா. செம்பு, எதுக்கு வம்பு? ஒரிஜினல் ஒய்ஃபான ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரோட ஒய்ஃப்? என் ஒய்ஃபே தான். அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏன் தேவைப்படுதா உனக்கு? அவர் எதுக்கு இங்க வந்தாரு? நீ இருக்கே தெரியாம வந்துட்டாரு. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அந்த அம்மா இருக்க தெரியாம போயிட்டேன். நான் கிட்ட ரூம மாத்திட்டோமே. நீங்க மாறுறது எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அறிவு இருந்தா ஒன்னே ஏண்டி நான் கட்டுறேன். அப்புறம் தேவையில்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? சும்மா பல்லாங்குழி ஆடலான்னு வந்தேன். போய் விளையாடுங்க. அது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன விளையாடுறோம். சொல்ல வேண்டாம். ஆஹா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில ஒர்க் அவுட் ஆகாம போயிரும் போல இருக்கே. என்னடா பண்றது? எலக்ட்ரிக் ஒயர் இதை வச்சு வேலை காட்டுறேன். ஐயோ, எனக்கு கரண்ட் போச்சு. நல்ல வேலை போச்சு. ஆண்டாளே, என்ன ஒரே இருட்டா இருக்கு, வீட்டுல யாரையும் காணோம். மக்கே, கரண்ட் இல்ல. ஓஹோ, கரண்ட் இல்லைன்னா ஒரே இருட்டா இருக்குமா? நீ போய் அந்த மெழுகுவத்தியை கொண்டா போ. நைனா, நான் என்ன சொன்னாலும் நீ என்ன நம்பவே மாட்டேங்கிறான். இப்ப வெளிச்சம் வந்துருச்சு. நைனா, ஒரு பக்கம் என் சக்காலத்தி சிரிக்கியும் என் பெருமாளும் பார்க்கல லவ் சுட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அருவாமன் அலங்காரியும் அந்த புண்ணாக்கு பயிரும் கோயில்ல லவ் சுட்டுட்டு இருக்காங்க. இது ஓமேல சனியன யார் யார் கூட தொத்திக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன போச்சு? நாம வந்த வேலை என்ன? அவங்களுக்கு சேர வேண்டிய கேஷ அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாம கம்பி நீட்ட வேண்டியது தானே. அங்கதானே இருக்குது. ஆளை மாத்தி மாத்தி லவ் சுட்டுட்டு இருந்தா ஒத்துமை எப்படி வரும்னு கேக்குறேன். ஆமா, சிரிப்பு சத்தம் மறந்தே போச்சு. ரொம்ப நாளாச்சு மடிமேல் விளையாடி. நம் மனம் போல் உறவாடி. இந்த ரூம்ல என் பெருமாளும் என் சக்காலத்தையும் சிரிக்கிறாங்க. அந்த ரூம்ல அந்த புண்ணாக்கும் அலங்காரியும் சிரிக்கிறாங்க. ஒண்ணு செய், நீ இந்த ரூமுக்கு போ, நான் அந்த ரூமுக்கு போறேன். வா. ஐயோ, நைனா, பாத்தியா பாத்தியா, இந்த பக்கமும் கதவு இருக்குது. மாட்டிக்கிட்டாங்க. இத்தனை நாள் இவங்க இந்த வழியா போய் தான் நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. இன்னைக்கு நாம இத விடக்கூடாது, கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு நாம இந்த பக்கமே போய் கதவை தட்டுவோம். வா. அம்மா பால், அம்மா பால். புண்ணாக்கு, அடுத்த ராத்திரில எவனாவது பால் விப்பானா? கூப்பிடு பேர சொல்லி. விஸ்வநாதன், மொட்டையும் குடுமையும் சேர்ந்து கதவை தட்டுறாங்களே, இப்ப என்ன பண்றது? தட்டுனா தட்டுட்டோம். நீங்க என்ன தொட்டுட்டீங்கல்ல, முதல்ல என்ன தட்டுங்க. பெருமாள், பிச்சு, நீனா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, கொடுக்க வேண்டிய 30 லட்சம் ரூபாய் கொடுக்காம போயிருவானுங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கூப்பிட்டீங்க, இந்த கதவை தான் தட்டுறானுங்க. நான் அந்த கதவு வழியா ஓடி போயிடுறேன். நீ போய் இந்த கதவை தட்டு. சீக்கிரம். சக்காலத்தி, பெருமாள், பிச்சு, பெருமாள், மிஸ்டர் விஸ்வநாதன், விஸ்வநாதன், பிச்சு, பெருமாள், பெருமாள்.
வெளியில வரல. சக்சஸ். வா வா வா. பெருமாள். மிஸ்டர் விஸ்வநாதன், அது ராத்திரி நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்க. சுத்தமா இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன மிஸ், ஆல்ரெடி நீ மிஸ் தானே. இங்க என்னமா நடந்துருக்கு? இங்க என்னமா நடந்துருக்கு? அதான் எதையுமே நடக்க விட மாட்டேன்றே நீதான். நான் நம்ப மாட்டேன். நல்லா குத்து. மிஸ்டர் குடுவி, வாட் இஸ் தி ப்ராப்ளம்? மிஸ் மொட்டை இஸ் த ப்ராப்ளம். ஐ அம் சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ அட் மிட்நைட். நாம எல்லாரும் போய் ஒண்ணா படுக்கலாமா? எல்லாரும் ஒண்ணா பட்டா அசிங்கமா இருக்கும் சார். யூ கோ வித் யுவர் ஃபேமிலி, we go with our family. பா பா, இங்கல கை வைக்க கூடாது சொல்லுவீங்க. போயண்டி வா. மாட்டிக்குவீங்க. ஒண்ணே பாருப்பா, பெருமாள் வாய் மேலே அடிச்சு. அது வரைக்கும் நீ தப்பிச்ச. வந்து சொல்ல. இந்த கோலத்தோட என் முன்னாடி நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதையும் எடுத்தா நீங்க வைக்கப்படுவீங்க. பின்ன என்னங்க, என் சட்டை என் பொண்டாட்டி ரெண்டுமே அந்த ரூம்ல மாட்டிக்கிச்சு. 11 மணி காட்சி போஸ்டர் மாதிரி இப்படி நிக்க வேண்டியதா போச்சு. அந்த மொட்டையும் குடுமையுமா சேர்ந்து என்ன குடும்ப நடத்த விடாம டார்ச்சர் பண்ணுதுங்க. ஒரு ஐடியா. சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணட்டுமா? என்ன அசிங்கமா பேசுறீங்க? அடிச்சி, உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்? என்ன? நாங்க லேடிஸ் ரூம் மாறிடுறோம். ஆஹா, நீங்க மாறுவீங்க. நீங்க படிச்சவங்க, பட்டணத்துக்காரங்க. ஏகப்பட்ட கிரிமினல் ஐடியாஸ் இருக்கும். அவ பாவம் படிக்காதவ பட்டிக்காடு. ஆத்தா, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வரப்புல ஓடி வர்ற ஒரு வெகுளி. அடடடடடடா. இது பாருங்க, என்ன பட்டணமா இருந்தாலும் பட்டிக்காடா இருந்தாலும் பொம்பளைங்க இந்த விஷயத்தை ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அப்படியா? நான் இப்பதானே கிளம்புறேன். உங்க பொண்டாட்டி எப்போ கிளம்பிருப்பா. பாய். ஆத்தி, கேட்டியடி இந்த கூத்த? இங்கே இருக்கும்போது சீப்பு சத்தம் கேட்டுச்சு. ஆனா நேர்ல பார்க்கும்போது கரெக்டா வர்றாங்களே, எப்படி? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமாவே இருக்குது. இது யாரும் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. ஐயோ, பொம்பளைக்கு பொம்பளை மாறிட்டாங்க. நைனா, யாத்திரி, பொம்பளைக்கு பொம்பளை மாறிட்டாங்க. பொம்பளைக்கு பொம்பளை மாறிட்டாங்க. பொம்பளைக்கு பொம்பளை அந்த ராத்திரில அட்டகாசம் தாங்க முடியல. போய் படு.